மணத்தக்காளி கீரை இது வீட்டில் பறிச்சது. இதுவும் வீட்டில் பறித்தா பொன்னாங்கண்ணி கீரை. அப்புறம் இது ஒரு பொன்னாங்கண்ணி கீரை. இந்த குச்சி குச்சாக இருக்குது பார்த்தீங்களா, இது பச்சை பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. அந்த பொன்னாங்கண்ணி கீரை தான். பொன்னாங்கண்ணி கீரைலேயே நிறைய வகை இருக்குது. இது சிவப்பு பொன்னாங்கண்ணி தான், ஆனால் வந்து சிவப்பு கலர் பச்சை கலரில் இருக்குது இலை. சிலது தான் வந்து தண்டு வந்து கொஞ்சம் நாளாக சிவப்பு கலராக மாறும். இந்த ஒன்று இந்த மாதிரி பார்த்திங்களா, அந்த மாதிரி பொன்னாங்கண்ணி. இது வந்து தண்டே வந்து இப்படி தான் வந்து குச்சி குச்சாக இருக்கும். இது பேர் வந்து பச்சை பொன்னாங்கண்ணி. இது இலை பார்த்திங்களா. இந்த பொன்னாங்கண்ணி வந்து நிறைய பேருக்கு தெரிய சான்ஸ் இல்லை. கீரைக்காரங்கள்ட்ட சொல்லிட்டா கிடைக்கும். இந்த கீரை வீட்லேயே தான் வளர்க்குறேன். ஒரு குச்சி நட்டிச்சேன். சும்மா ரோட்டத்தில் வந்து முளைச்சிருந்தது. ஆனால் இப்போ வந்து எல்லா தொட்டிலையும் கொஞ்சம் எடுத்து நடிச்சுக்கேன். வீட்டில் வந்து சின்ன தொட்டி வச்சுங்களேன், தொட்டி வந்து நடிச்சுக்கலாம். அந்த மாதிரி கீரைகள்லாம் இது கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பச்சை பொன்னாங்கண்ணி இது எப்படி வெட்டணும்னா, இந்த நுனி இருக்குது பார்த்திங்களா, இந்த நுனி வந்து ஒடிக்கிற மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வந்து பொடிப்படியாக கட் பண்ணிக்கலாம். இலையை மட்டும் பிக்க தேவை கிடையாது. நல்லா நம்ம வந்து அருமனை வச்சு கட் பண்ணும்போது வெட்டு போகிற அளவுக்கு